ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் தலைமை குருவாய் இருந்தவர் காய்பாங்க. இவர் இயேசுவை கைது பண்ணுவதற்கும் கொலை செய்வதற்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்தார். இவர் ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கு 2 காரணம் இருக்குதுங்க. அதுல முதல் காரணம் என்னன்னா, இந்த காய்பா தான் ஒரு நாள் சொல்றாரு, இனம் முழுவதும் அழிவதை பார்க்கிலும் ஒரு மனுஷன் அழிவது நல்லது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாருங்க. உண்மைதானுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மரித்தார், இன்னைக்கு மொத்த உலகமும் மீட்பை பெற்றுக்கொண்டு வாழ்வை பெற்றுக்கொள்கிறது. அப்போ அவர் இறைவாக்கினர் தானுங்க. என்ன சொன்ன இன்டென்ஷன் தான் கொஞ்சம் தப்புங்க. 2வது ஒரு விஷயத்தை பாருங்களேன். இந்த தலைமை குருவாகிய காய்பாவின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்படுகிறார். எல்லாரும் விசாரிக்கிறாங்க. திடீர்னு காய்பா எமோஷனலாகி தன்னுடைய ஆடையை கிழித்து கொள்கிறாருங்க. அதை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஆடை ஒரு சாதாரணமான ஒரு ஆடை இல்லைங்க. ஆண்டவரால் மோயிசனிடத்துல கொடுக்கப்பட்ட மிக விசேஷமான ஒரு ஆடைங்க. இந்த ஆடை குருக்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஆடையை கிழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இவர் கிழித்த போது என்ன நடந்துச்சுன்னா, இவர் கடைசி குருவாக மாறினார். ஏன்னா அவருக்கு பிறகு தலைமை குருவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டாருங்க. நமக்கு தலைமை குரு இயேசு கிறிஸ்து தாங்க. உலகம் முழுவதுக்கும் தலைமை குரு இயேசு கிறிஸ்து தாங்க. காய்பா தான் கடைசி குருங்க. அப்போ அவர் கிழிச்சு என்னத்தை சொல்லிட்டாருன்னா, இதோட எங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு, இனி இயேசு தான் தலைமை குரு என்பதை காண்பித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட்.